பாகிஸ்தான் கடந்த சில வருடங்களாக பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடியை சந்தித்து வந்தது அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் தற்போது அந்த நாட்டு மக்கள் தங்கள் புனித நகரான மக்கா மற்றும் மதீனா செல்வதற்கே கடிவாளம் போடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா சமீபத்தில் வெளியிட்ட அரசாணையில் பாகிஸ்தான் யாத்ரீகர் குழுக்களை குறைப்பது குறித்தான முடிவை அறிவித்தது. அதில் கடந்த சில ஆண்டுகளாக பாகிஸ்தான் யாத்ரீகர்கள் சவுதியில் நடத்தி வந்த சட்டவிரோத செயல்கள் புனித யாத்திரை இடங்களில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக மக்கா மற்றும் மதீனாவில் 90% கொள்ளையர்கள் மற்றும் பிச்சைக்காரர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததோடு மட்டுமல்லாமல் சவுதியில் சிறைகள் கூட பாகிஸ்தானின் குற்றவாளிகளால் நிரம்பியுள்ளதாகவும் இது அந்நாட்டிற்கு பெரும் சிரமங்களை ஏற்படுத்தி வருவதாக சவுதி அரசு குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக சவுதி அரசு கடுமையான நடவடிக்கையாக பாகிஸ்தானின் ஹஜ் குழுக்களின் எண்ணிக்கையை 905 வெறும் 46 குறைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பாகிஸ்தானியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் அரசாங்கம் ஹஜ் யாத்திரையில் பங்கு பெறும் தங்களின் யாத்ரீகர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோரிய போதும் சவுதி கடுமையாக மறுத்து பாகிஸ்தான் யாத்ரீகர்கள் என்ற பெயரில் யாரும் பிச்சைக்காரர்களாகவும் கொள்ளையர்களாகவும் வரக்கூடாது என எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் யாத்ரீகர்கள் புனித யாத்திரையை ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்நாட்டில் சட்டம் மீறிய செயல்களில் ஈடுபடுவதை சவுதி அரசு கடுமையாக கண்டித்துள்ளது. பிச்சை எடுப்பது, பைகளை திருடுவது, உள்ளூர் மக்களையும் பிற நாடுகளின் யாத்ரீகர்களையும் தொந்தரவு செய்வது போன்ற பலவித குற்றங்களில் பாகிஸ்தான் யாத்ரீகர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவற்றால் பாகிஸ்தானின் நற்பெயர் சவுதியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் பாகிஸ்தான் நாட்டின் புகழுக்கு பெரும் களங்கமாகவே மாறியுள்ளது. சர்வதேச அரங்கிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகங்கள் மத்தியில் பாகிஸ்தானின் பல பாதக செயல்களை இந்தியா உலகளவில் தோலுரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் மேலும் பாகிஸ்தானின் வெளியுறவு கொள்கைகளில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. சவுதி அரேபியா போன்ற முக்கிய நாடுகளில் பாகிஸ்தான் மீது காட்டிய இந்த நடவடிக்கை பாகிஸ்தானின் மீதான மதிப்பை பாலும் குழியில் தள்ளியுள்ளது என்பதை மறுக்க முடியாது. இது போன்ற உலக செய்திகளுக்கு நேட்டிவ் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.